வணக்கம் நண்பர்களே. அடுத்ததான் நம்ம இந்தியாவில் விற்பனைக்கு வரப்போகிற எம்பிவி ரகத்தில் இருக்கக்கூடிய அப்கமிங் எலக்ட்ரிக் கார்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்தியா பொறுத்த வரைக்கும் எம்பிவி ரகத்தில் இருக்கக்கூடிய கார்கள், அதுவும் எலக்ட்ரிக் கார்களுக்கான டிமாண்டும் அதிகரிக்குது. அடுத்தடுத்த கார்களும் விற்பனைக்கு வந்துட்டுருக்கு. அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக பார்த்தோன்னா லிமோ கிரீன் அப்படிங்கிற காரை வின்ஃபாஸ்ட் நிறுவனம் விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடியே VF6 இருக்குது, VF7 இருக்குது. இப்போ VF MPV7 அப்படிங்கிற காரை விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த காரில் 60.13 கிலோவாட் லித்தியம் அண்ட் பேட்டரி பேக் கொடுக்குறாங்க. அதிகபட்சமாக 517 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்சு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிங்கிள் ஃப்ரண்ட் ஆக்சல் மோட்டார் செட்டப் கொடுக்குறாங்க. அதிகபட்சம் 204 ஹார்ஸ் பவரையும் 280 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். அதேமாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கொடுக்குறாங்க. 30 நிமிஷத்துலேயே 10% 70% வரைக்கும் சார்ஜ் ஆயிரும்னு சொல்கிறாங்க. வாரண்டின்னு பார்த்தோன்னா 10 வருஷம் பேட்டரிக்கு வாரண்டி கொடுக்குறாங்க. அப்படி இல்லைனா 2 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் கொடுக்குறாங்க. வெஹிக்கிள் வாரண்டின்னு பார்த்தோன்னா 7 வருஷம் கொடுக்குறாங்க. 7 சீட்டர் கான்ஃபிகரேஷனில் தியேட்டர் ஸ்டைலில் நமக்கு சீட்டிங் செட்டப்பு மற்றும் ஏசி வென்ஸ் எல்லா ரோலையும் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 10.1 இன்ச்சில் சென்ட்ரல் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வருது. 3 விதமான ரைடிங் மோட்ஸ் கொடுக்குறாங்க. 18 இன்ச்சில் அலாய் வீல் வருது. லைட்டிங் செட்டப்பும் நல்லா இருக்குது. டிசைனுமே அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இந்த செக்மெண்ட்டில் கேரன்ஸ் கிளாவிஸ் அப்படிங்கிற ஒரு EV கார் விற்பனையில் இருக்குது. அந்த காருக்கு போட்டியாக தான் இப்போ லிமோ கிரீன் அப்படிங்கிற கார் வந்திருக்கு. 25 லட்சம் ரூபாய் விலையில் இந்த கார் விற்பனைக்கு வந்திருக்கு. இப்போ இந்த காரை தொடர்ந்து டாடா நிறுவனம் எடுத்துக்கிட்டோன்னா சஃபாரி காரில் EV அப்டேட் கூடிய விரைவில் கொடுக்க போகிறாங்க. 2026 ஃபெஸ்டிவல் டைமில் இந்த ஒரு அப்டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். Acti.ev இந்த பிளாட்ஃபார்மில் தான் இந்த காரை உருவாக்குறாங்க. ஹரியர் EVயுமே இதே பிளாட்ஃபார்ம் தான். அதேமாதிரி சஃபாரியும் பார்த்திங்கன்னா சேம் பிளாட்ஃபார்மில் தான் நமக்கு உருவாகுது. இது டாட்டாவுக்கு ஒரு ஃப்ளாக்ஷிப் மாடல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சஃபாரி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடியே இருந்த ஒரு மாடல் தான். அதை திரும்ப ரீலான்ச் பண்ணி ஐசி இன்ஜினில் அது ஹிட் அடிச்சிருச்சு. இப்போ அடுத்து EV அப்டேட்டும் இந்த வருஷத்தில் கொடுத்துருவாங்க. பேட்டரி பேக்குன்னு போனோன்னா 65 கிலோவாட் மற்றும் 75 கிலோவாட் அப்படின்னு 2 பேட்டரி பேக்ஸ் கொடுக்குறாங்க. அதிகபட்சம் 600 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்சு போகும்னு சொல்கிறாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 1 மணி நேரத்துக்குள்ளாரே 80% வரைக்கும் சார்ஜ் ஆகிருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதேமாதிரி V2L வெஹிக்கிள் டு லோடு, வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் சார்ஜிங் அந்த ஒரு ஆப்ஷன்ஸும் வரப்போகிற காரில் இருக்கும். டிசைன் அடிப்படையில் எடுத்துக்கிட்டோன்னா க்ளோஸ்டு டைப்பில் கிரில் செட்டப் வந்துடும். பம்பர்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏரோ ஆப்டிமைஸ்டு அலாய் வீல் செட்டப் கொடுப்பாங்க. அதேமாதிரி இன்டீரியராக போகிறப்ப சீட்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம 6 சீட்டு கான்ஃபிகரேஷன், 7 சீட்டு கான்ஃபிகரேஷன் ரெண்டில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேப்டன் சீட்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 6 சீட்டு கான்ஃபிகரேஷன் எடுத்துக்கலாம். நல்லா ப்ரீமியமாக அப்போல்ஸ்ட்ரி இருக்குன்னு சொல்கிறாங்க. பனரோமிக் சன்ரூஃபு, ட்ரிபிள் டிஸ்பிளே செட்டப்பு இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எதிர்பார்க்கலாம். லெவல் 2 ADAS டெக்னாலஜி, ஆட்டோ பார்க் அசிஸ்ட், 540 டிகிரி சரௌண்ட் வியூ கேமரா இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வரப்போகிற காரில் எதிர்பார்க்கலாம். அதேமாதிரி ஹையர் வேரியண்ட்டில் ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம் கொடுப்பதற்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அடுத்து போனோன்னா டாட்டா அவின்யா அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் காரையுமே விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. இது ஒரு 5 சீட்டர் கார் தான். லுக் வைஸ் ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது. பட் ப்ரீமியம் செக்மெண்ட்டில் வருது. ஜென் 3 ஸ்கேட் போர்டு பிளாட்ஃபார்மில் தான் இந்த காரை டிசைன் பண்ணுறாங்க. ஒரு முறை ஃபுல் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 500 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் போகும்னு சொல்கிறாங்க. 30 லட்சத்துலேருந்து 60 லட்சம் ரூபாய் விலையில் இந்த கார் இந்தியாவில் விற்பனைக்கு வரதா இருக்குது. இப்போ இந்த ப்ரீமியம் EV கார்கள் அப்படின்னு பார்த்தோன்னா கியாவில் EV6 இருக்குது. ஹுண்டாயில் ஐயோனிக் 5 இருக்குது. அந்த கார்களுக்கு போட்டியாக டாடா மோட்டார்ஸ் இந்த காரை விற்பனைக்கு கொண்டு வராங்க. ஒரு சைடு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கார்களும் கொடுக்குறாங்க. இன்னொரு சைடு அவங்களுடைய அந்த ப்ரீமியம் கார்ஸையுமே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த வரப்போகிற அவின்யா காரில் இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்டைலில் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப மினிமலிஸ்டிக்காக தான் இருக்கும். அதாவது இப்போ இருக்கக்கூடிய கார்கள் இருக்கிற மாதிரி இன்டீரியர் இருக்காது. ஸ்க்ரீன்லெஸ் இன்டீரியர் வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சென்சாரி ஃபோக்கஸ்டு மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அரோமா டிஃப்யூசர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்டீரியராக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அல்ட்ரா ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இந்த வரப்போகிற காரில் கொடுப்பாங்க. லெவல் 2+ அட்டானமஸ் டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டம் வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு பெரும்பாலான கார்களில் லெவல் 2 கொடுக்குறாங்க. இவங்க லெவல் 2+ல இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த கார் பார்த்தோன்னா மாருதி சுசுகி எர்டிகாவை பேஸ் பண்ணி எர்டிகா மாதிரியே இருக்கக்கூடிய இப்போதைக்கு YMC அப்படின்னு அந்த காருக்கு நேம் வச்சுருக்காங்க. MPV ரக காரை விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. இந்த காரில் இப்போ விட்டாரால் வர மாதிரியே 2 பேட்டரி பேக் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 49 கிலோவாட்டு 440 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் போகும். இன்னொன்று 61 கிலோவாட்டு 543 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் போகும். ஹார்டெக் பிளாட்ஃபார்மில் தான் இந்த காரை டிசைன் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட் ஆக்சல் மவுண்டட் மோட்டார் செட்டப் கொடுக்குது. அதேமாதிரி ரியர் வீல் டிரைவ் சிஸ்டம் கொடுப்பாங்க. மெயினாக ப்ரைஸிங்கில் மாருதி சுசுகி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ எர்டிகா பொறுத்த வரைக்கும்
வரைக்கும் அது வந்து விலை கம்மியாக கிடைக்கிறதுனால தான் அந்த கார் நல்ல வரவேற்பு பெற்று நல்லா சேல் ஆகிட்டுருக்கு. இன்னொரு புறம் வந்து இன்விக்டோ அவங்ககிட்ட இருக்குது. அது வந்து விலை அதிகம் அப்படிங்கிறதுனால பெருசாக அவங்களுக்கு வந்து ரீச் இல்லை. டொயோட்டா கார்கள் அளவுக்கு பெருசாக இன்விக்டோ வந்து போகலை. பட் எர்டிகாவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸு. அதே ஒரு விஷயத்தை தான் வந்து வரப்போகிற எலக்ட்ரிக் எம்பிவி ரக கார்லையுமே வந்து கொடுக்க போகிறாங்க. 17 லட்சத்துலேருந்து 25 லட்சம் ரூபாய் விலைக்குள்ளே இந்த கார் வந்து இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம முன்னாடி பார்த்த லிமோ கிரீன் கார் வந்து பேஸ் மாடலோட ப்ரைஸே 25 லட்சம் வருது. பட் மாருதி காரை பொறுத்த வரைக்கும் டாப் எண்டே 25 லட்சத்துக்குள்ளே வந்துடுது. அப்போ வந்து ப்ரைஸ் பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி எர்டிகா மாதிரியே இந்த காருக்கும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸு மக்கள் மத்தியில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. அடுத்து ஃபைனலாக இப்போ மாருதி கார் வரப்போதில் ஒய்எம்சின்னு இதே காரை அப்படியே வந்து டிட்டோ பண்ணி ரீபேஷ் பண்ணி டொயோட்டா நிறுவனமும் வந்து ஒரு காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. அந்த கார்லையுமே 49 கிலோவாட் 61 கிலோவாட் பேட்டரி பேக்கு ஹார்டெக் பிளாட்ஃபார்ம் தான். மேஜரான விஷயங்கள் எல்லாமே சிமிலராக தான் வந்து இருக்க போகுது. டிசைன் வைஸ் மட்டும் சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து கொடுப்பாங்க. 2 காரும் வந்து ஒரே மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய லைட்டிங் செட்டப்பு, பம்பரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டொயோட்டா வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுக்கலாம். அதேமாதிரி நம்ம மாருதி அளவுக்கு டொயோட்டா வந்து ப்ரைஸ் கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக 20 லட்சம் பேஸ் மாடலோட ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகலாம். அப்போ ரெண்டுமே ஒரே பிளாட்ஃபார்ம் தான். அதில் விலை கம்மியானதான் மாருதி கார் வந்து இருக்க போகுது. மாருதிலேருந்து 2-3 லட்சம் அதிகமான விலையில் டொயோட்டாவும் வந்து எம்பிவி ரகத்தில் வரக்கூடிய எலக்ட்ரிக் காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வருவாங்க. 2027 டொயோட்டா காரை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். நன்றி.